வணக்கம் நண்பர்களே. பேனிஷ் இக்னோரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவு யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையம் வச்சிருக்கிறவங்களுக்கு. ஆமாங்க, இ-சேவையில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும் பொழுது அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் பர்டிகுலராக ஒவ்வொரு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டும் 200 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படியாவது நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். இருந்தாலும் அதுக்கு பெயிண்ட் வச்சு எப்படி நம்ம அந்த 200 கேபிக்குள்ள நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஆதார் டவுன்லோட் பண்ணுவோம். அந்த ஆதாரை ஒரு 200 கேபிக்குள்ள எப்படி ஒரு இமேஜாக மாற்றி நம்ம அப்லோட் பண்ணுறது. தென் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ண இமேஜை ஒரு 200 கேபிக்குள்ள எப்படி நம்ம மாற்றி அப்லோட் பண்ணுறது. ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ ஒரு 50 கேபிக்குள்ள எப்படி மாற்றி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆதாரை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆதாரை எப்படி நம்ம இமேஜா 200 கேபிக்குள்ள நம்ம மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஆதார் தான். இதில் பாருங்க, நமக்கு ஃபுல்லா நமக்கு தேவையில்ல. ஃபுல்லா நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிளர்ரா வரும் 200 கேபிக்குள்ள. அதனால நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் இந்த ஸ்னாப்சாட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருது இல்லைங்களா, அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிடுங்க. எது வரை வேணுமோ அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் அழுத்தி ப்ளஸ் பட்டன் அழுத்துங்க, கொஞ்சம் ஜூம் ஆகும். ஜூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணுங்க. இது காப்பி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே காப்பி ஆகிடும். அந்த ப்ளூ கலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு கண்ட்ரோல்+C அழுத்திட்டிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் இந்த விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு PA அழுத்தினீங்கன்னாவே பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட்டாகவே வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் சின்னதாக ஒரு இமேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சிங்களா, இதில் கண்ட்ரோல்+V அழுத்துங்க. நீங்கள் அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். மேலே பாருங்க, ஃபைலை கிளிக் பண்ணிட்டு சேவஸ் போங்க. JPEG பிக்சர்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே சேவ் பண்ணணும், டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் XXXன்னு கொடுத்துட்றேன். இது ஆதார் போட்டுடலாம். சேவ் கொடுங்க. இப்போ இதோட சைஸ் 182 கேபிக்கு இருக்கு. நமக்கு 200 கேபிக்குள்ள வேணும். இது 182 கேபிக்குள்ள வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஃபைல் 200 கேபிக்கு மேலே இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம 200 கேபிக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே இந்த பட்டனுக்கு பேர் ரீசைஸ் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு 100 இருக்கு இல்லைங்களா, இந்த 100 ஒரு 80 மாற்றுங்க. 80 மாற்றிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே கொடுத்துட்டு இந்த வியூக்கு பக்கத்தில் இந்த பட்டன் இருக்கு பாருங்க, இது சேவ் பட்டன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னால் 180க்கு சம்திங் இருந்துச்சு, இப்போ 127 வந்துருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு 200க்கு மேலே அங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு 180 இந்த வாக்கில் குறைஞ்சிருக்கும். அப்பவும் உங்களுக்கு இப்போ 200க்கு மேலே ஒரு 300 இருந்துச்சு, நீங்கள் 80 கொடுத்து 200க்குள்ள வரல அப்படின்னா மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 80 போட்டீங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸ் குறைஞ்சிரும். ஓகேங்களா. இப்போ இது இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்போ நம்ம சிஸ்டம்ல ஸ்கேனரில் போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் ஆதார் கார்டை. அதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இந்த பர்டிகுலர் இமேஜ் 225 கேபி இருக்குது. இப்போ இதை ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்குவோம், பேக்கு நான் வச்சுக்கல. இதையே ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா நம்ம சேர்க்கணும். இப்போ இதை ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இது பெருசாக இருக்குது. இதை நம்ம இதுக்கு பேக் சைடை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஆதாரம் போது பக்கத்து சைட் பை சைடில் இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா
அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து சைட் பை சைடாக தான் இருக்கணும், இல்லை மேலே கீழே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கான்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரே கிளிப்பிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம கொண்டு வந்துட்டா போதும், 200 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இப்போ அது வந்து சைட் பை சைடில் இருந்துச்சு, இப்போ மேலே கீழே நம்ம வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் இதுவே வந்துருச்சு. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நம்ம குறைக்க போகிறோம், அதை ஜூம் அவுட் பண்ணுறோம். குறைச்சிட்டு இங்கே கீழே பாருங்க, இந்த சுத்திரி டாட் டாட்டா இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம கீழே ஆட் பண்ண போகிறோம், அதனால இப்போ கீழே நம்ம இழுக்கிறோம். இப்போ இங்கே ஸ்பேஸ் கிடைச்சிச்சு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸில் தான் வந்து இந்த ஆதாருடைய பேக் சைடை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த போல்டர் போங்க, இதுவே பேக் சைடுன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுங்க. இது ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ கண்ட்ரோல் அழுத்திட்டு ஏவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த செலக்ட் ஆன ஏரியா வந்து கட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், டோன்ட் சேவ் கொடுத்துடலாம். மறுபடியும் ஏற்கனவே வந்து இங்கே நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, கீழே இருக்கு பாருங்க, அடுத்து பாருங்க, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கா. இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு வியை ப்ரெஸ் பண்ணுங்க, இங்கே பேஸ்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து இங்கே மூவ் டூல் மாதிரி இப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி டூல் இருக்கும் பொழுது நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சி கீழே இழுத்துட்டு வந்து இப்படி வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம அப்படியே சேவ் கொடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குல்ல, இதை குறைக்கணும் அப்படின்னாலும் மேலே வச்சு இப்படி குறைச்சிக்கலாம், அப்படியே விட்டுடலாம், அது ஒரு இஷ்யூ கிடையாது நமக்கு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணணும். இந்த வியூக்கு பக்கத்தில் இந்த சேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜ்லேயே வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ கீழே இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 260 கேபி இருக்கு. ஆனால் நமக்கு 200 கேபிக்குள்ள வந்து இந்த ஃபைல் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அகைன் இந்த ரீசைஸ் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 80ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது 260, ஒரு 220 230 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு 80 மாற்றலாம். ஒரு 260 இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு 70ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த சேவ் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ 167 வந்துடுச்சு. ஓகே, நமக்கு 167 ஓரளவுக்கு விசிபிளாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப கம்மியாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 120 110 இந்த மாதிரிலாம் போச்சுன்னா வந்து நமக்கு பிளர் ஆக ஆரம்பிச்சிடும் டெக்ஸ்ட். அதனால நமக்கு வந்து ஒரு 160 ஒரு 180 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 190 வந்தாலும் ஓகே, 200க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே தான். இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி மாற்றுறது, இதையும் நம்ம பெயிண்டில் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் வித்து கொடுத்து பெயிண்ட் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது. நமக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கொயராக இருக்காது. ஒரு 3x5 இந்த சைடு ஹைட் வந்து 4x5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோவுக்கு இந்த ரீசைஸை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதில் சைஸை குறைக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பிக்சல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் இந்த பிக்சலை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வெர்டிக்கல் இருக்கு, ஹரிசாண்டல் இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல பாருங்க ஒரு பின் சிம்பிள் இருக்குல்ல, அந்த பின் சிம்பிளை கிளிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த வெர்டிக்கலுக்கு நேராக 626 இருக்கு இல்லைங்களா, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு வேல்யூ இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, 250ன்னு மாற்றுங்க. காமனாக எல்லாத்துக்குமே நம்ம இ சேவையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து 250ன்னு மாற்றிக்கோங்க. இங்கே ஹரிசாண்டலில் 195ன்னு போட்டுக்கோங்க. எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் செட்டிங்கு, இதை கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த சைடு 250, இந்த சைடு 195 போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபைல் சைஸ் வந்து கீழே சேஞ்ச் ஆகும், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ 117 கேபி இருக்குது. நம்ம இதை சேவ் கொடுக்குறோம். எவ்வளோ மாறிடுச்சு பாருங்கள், 15 கேபிக்கு மாறிடுச்சு. நமக்கு வந்து 50 கேபி இருக்கணும். 15 கேபியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக தான் இருக்கும்.
ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை கொடுத்துட்டு சேவ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபோட்டோவுடைய சைஸ் வந்து மாறிடுச்சு, 14 கேபிக்கு வந்துருச்சு. இதனுடைய சைஸும் வந்து மாறிச்சு, 167 கேபி. ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து வச்சோம், அதை வேற ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஒரு 200 கேபிக்குள்ள நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை வந்து மாற்றிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.